بسم الله الرحمن الرحيم. அழகா இருக்கிற மனிதனை கண்ணூர் என்பது கபராளியாக மாத்திடும். பூனை கடந்து போகுதா, ஆஹா பூனை போயிட்டு அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. சிலவங்களுக்கு கண்ணூர் அப்படி ஒன்று இல்ல, கண்ணூரா அப்படி ஒன்று இல்ல. என்ன சஃபரனுடைய மாதமா, இந்த மாதத்தில் எதுவும் செஞ்சிடக்கூடாது, அந்த மாதத்துல தான் இருக்கிறோம். சஃபரனுடைய மாதம். சாதாரண காய்ச்சலில் இருந்து படுக்கையில் ஐசியூவில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கும். சூனியம் பல நாட்களுக்கு பின்னால் தாக்கத்தை உண்டாக்கும். ஆனால் கண்ணூர் என்பது பட்ட உடனே தாக்கத்தை உண்டாக்கும். பொறாமையின் காரணமாக கண்ணூர் தாக்கம் உண்டாகும். 3 மாடி ஊடு கட்டிட்டாரா, அதை பார்த்து கொண்டு உள்ள மீகிதில்ல. இப்படிதான் இவன் கட்டினானோ இந்த மூணு தட்டு ஊட, எங்காலதான் இவனுக்கு சல்லி வந்துச்சோ. கண் புருவத்தை உயர்த்துறது, வாயால சத்தம் என்று போடுறது, கண்ணூரினுடைய தாற்பயம் உண்டாகும். கண்ணூரினுடைய தாக்கம் பெத்த தாய் மகளுக்கு உண்டாகும், பெத்த தந்தை மகளுக்கு உண்டாகும். ஏண்ட கண் எனக்கே பட வாய்ப்பு இருக்குது. எப்படி ஏண்ட பேங்க் பேலன்ஸ பார்த்து ஏண்டையோ இது முடிஞ்சி. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ وَمَا هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: العين تدخل الرجل القبر وتدخل الجمل القدر، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் முழு உலகத்தையும் படைத்த ரஹ்மான். அந்த ரஹ்மான் மனிதனுக்கு கொடுத்த மிக விசேடமான ஒரு அருள் இருக்கிறது. மனிதனுக்கு கொடுத்த மிக விசேடமான ஒரு அருள் தான் இன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்டால், அல்லாஹ் எனக்கு என்ன பொக்கிஷத்தை அருளை தந்திருக்கிறான் என்று கேட்டால், நாங்கள் எல்லாரும் பலவிதமாக பதில் சொல்லுவோம். எனக்கு ஊடு இருக்குது, எனக்கு பூமி இருக்குது, எனக்கு இப்படி செல்வங்கள் இருக்குது என்று பல விடயங்களை சொல்லலாம். கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக விசேடமான ஒரு அருள், ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் ஈமானினுடைய பாக்கியம். நானும் நீங்களும் ஈமானோடு வாழுகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கிற இந்த ஈமானினுடைய பாக்கியம் இருக்குது. இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த மிக மிக விசேடமான ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அது தவறாக மாட்டார். அந்த அளவுக்கு ஈமானினுடைய பாக்கியம் இது விலை மதிக்க முடியாத பாக்கியம். ஈமானினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த ஈமானினுடைய பாக்கியம் தான் முதலாவது அந்தஸ்து. இது தனி ஒரு தலையங்கம். கண்ணியமானவர்களே, ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற விசேடமான ஒரு பாக்கியம் இருக்குது. மிக விசேடமான ஒரு பாக்கியம். ஈமானுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பாக்கியம் ஒன்று இருக்குது. இந்த பாக்கியம் இன்னைக்கு நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியத்தினுடைய பெருமதியை அதிகமானவர்கள் எம்மில் விளங்காதவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே,
ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிக பெரும் ஒரு கிஃப்ட், ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் உடல் ஆரோக்கியம். ஆஃபியத்தான, ஆரோக்கியமான, நிம்மதியான, சந்தோஷமான தேக சுகத்தோட இந்த வாழ்க்கை இருக்குதே, ஈமானுக்கு பின்னால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பாக்கியம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்க, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க, ஆத்திரத்தை கேளுங்க. ஏண்ட ரப்பு என்னையும் உங்களையும் எப்படி வைத்திருக்கிறான்? கண்ணியமானவர்களே, கொஞ்சம் சிந்திக்கணும். ஏண்ட உடம்புட ராஹத் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத்துணை வருடங்கள் கழிந்துட்டு 20, 30, 40, 50, 60 வயதாகிட்டு இத்துணை நாளும் ஏண்ட கால் காலாகத்தான் இருக்குது. ஏண்ட கை கையாக எதை தொடணுமோ, எதை நடத்தணுமோ, என் கை எப்படி இயல்கணுமோ, இத மாதிரி என் ஒவ்வொரு உடம்பினுடைய உறுப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்குது. என் ரஹ்மான் இந்த பாக்கியத்தை பாக்கியமாக சரியாக தந்து அழகாக நடத்தி கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வினுடைய மிக பெரும் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். இது எப்ப தெரியுமா விளங்கும்? இது எப்ப தெரியுமா கண்ணியமானவர்களே விளங்கும்? இந்த பாக்கியத்தினுடைய பெருமதி, இந்த பாக்கியம் இல்லாமலாகினால் அல்லாஹ் பாதுகாப்போம், அப்பதான் விளங்கும். கண் இருக்குது, இந்த கண்ணினுடைய பாக்கியம் எப்ப விளங்கும் தெரியுமா? இந்த கண் எங்களிடத்துல இருந்து இந்த பாக்கியத்தை நாங்க இல்லாமல் ஆகின ஒருவராக இருந்தால், இருந்து இல்லாமல் ஆகினால் அதனுடைய பாக்கியம் பெருமதி எங்களுக்கு விளங்கும். உடல் ஆரோக்கியத்தோடு வாழுகிறோம், இந்த உடல் ஆரோக்கியம் எங்களிடத்துல இருந்து இல்லாமல் ஆகினால் இந்த ஒவ்வொன்றையும் பத்தி சிந்திப்போம். நான் இந்த நேரத்துல இப்படி இருந்தேனே, இப்படி அழகா சாப்பிட்டேனே, என் கையால இப்படி நான் பயன்படுத்தினேனே, இன்றைக்கு நான் ஊனமாக கஷ்டமானியாக இருக்கிறேன் என்பதை எப்ப உணர்வோம் தெரியுமா? அந்த பாக்கியம் இல்லாமல் ஆகினார். கண்ணியமானவர்களே, அதனாலதான் அதிகமான துஆக்கள் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, துன்யாலையும் ஆখিরাத்திலையும் தந்திடு ரஹ்மானே. ஏன் அந்த அளவுக்கு மிக பிரதானமான ஒரு பாக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் என்பது. கண்ணியமானவர்களே, இன்றைய நாளையினுடைய தலைப்பு இந்த உடல் ஆரோக்கியம், திடகாத்திரமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அழகாக இருக்கிறோம், அழகான உடம்போட நடத்தையோட பேசுறோம், கதைக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியாம எங்களோட ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய மிக பயங்கரமான நோய் என்று சொல்லலாம். இன்னைக்கு எங்களோட பார்வையில சர்வசாதாரணமாக இருக்குகின்ற ஒரு விடயம், எங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய, இல்லாமல் ஆக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விடயம் என்று சொல்லலாம். கண்ணியமானவர்களே, அதுதான் கண்ணூர். கண்ணூர் என்றால் நாங்கள் லேசாக நினைச்சிருக்கிறோம், லேசான ஒரு விஷயம். சிலவங்களுக்கு கண்ணூர் அப்படி ஒன்று இல்லை, கண்ணூரா அப்படி ஒன்று இல்லை. அது அல்லாஹ்ட நாட்டத்தோட தானே எதுவும் நடக்கும் கண்ணால. கண்ணியமானவர்களே, கண்ணூர் என்பது அல் ஐனு ஹக்குன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணூர் என்பது ஹக், உண்மையானது, உண்மையானது. கண்ணியமானவர்களே, எங்கட வீக்னஸ் என்ன தெரியுமா? எந்த விடயம் இஸ்லாம் சொல்லி இருக்குதோ, அதிகமாக இஸ்லாம் சொல்லி இருக்குது, ஆனாலும் எங்கட புத்திக்கு படுது இல்ல, எங்கட புத்தி அதை உணருது இல்ல, எங்கட புத்திக்கு எட்டுது இல்ல. இப்ப நாங்க அதை மறுக்கிறவர்களாக மாறுறோம். எங்கள் அதிகமானவர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர
அதிகமானவர்கள் இருக்கிறோம். எங்கட புத்திக்கு படலையா நாங்க சிந்திக்கிறது, நாங்க பார்க்கிறது, எங்கட புத்திக்கு அப்பால் பட்டதாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுதா? சில அல்லாஹ் பாதுகாக்கணும், சிலர்கள் நாம் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆக பயங்கரமான ஒரு விடயம். குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட்டா, குர்ஆன் ஹதீஸ் உறுதிப்படுத்திட்டா, அதுக்கு பின்னால இங்க வேலல்ல, இதுக்கு வேலல்ல, இது அல்ல. கண்ணியமானவர்களே, இதை படைத்த ரஹ்மான் அவனுடைய அந்த குதரத் இதை எல்லாத்தையும் தாண்டியது. நாங்க விளங்காத ஒரு லைன் ஒன்று இருக்குது, நாங்க பார்க்காத ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இதுதான் இஸ்லாம், நம்புறது தான் இஸ்லாம். சொல்லப்பட்டுட்டா எங்கட புத்தி ஏற்குது இல்லையா, ஆனாலும் நம்புறது இஸ்லாம், ஈமான். அதுதான் ஈமான். கண்ணியமானவர்களே, எங்கட வீக்னஸ் இருக்கிறத நாங்க இல்லை என்று சொல்றது. ஒரு கூட்டம் சூனியம் இல்லை என்று சொன்னது, இன்னொரு கூட்டம் கண்ணூர் இல்லை என்று சொல்லுது. ஆனால் இதுக்கு எதிர்மாற்றமாக எது இல்லையோ இதை நம்புற ஒரு கூட்டம் இருக்குது, இதை நம்புற ஒரு கூட்டம் இருக்குது. பருவை சகுனன், காக்கா போகுதா, வாப்பா மௌத்தாகி, தம்பி மௌத்தாகி, குடும்பத்துல ஒருத்தர் மௌத்தாகி, வீட்டுக்கு முன்னால ஆண்ட வந்து நிக்குதா அல்லது ஒரு காகம் வந்து நிக்குதா, செத்து போனவர் வந்துறாரே என்ற ஒரு கதை. பள்ளி சுற்று சென்றுதா இந்த நடக்க போகுது என்ற ஒரு கதை. இது எங்கட பழக்கத்துல இருக்குது. கண்ணியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, பூனை கடந்து போகுதா, ஆஹா பூனை போயிட்டு அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. லா அதுவா வலா தீரா. எது இல்லையோ அதை நம்புறது எங்கட சமுதாயம், எது இருக்குதோ அதை இல்லை என்றது சொல்றது எங்கட சமுதாயம். கண்ணியமானவர்களே, சஃபரினுடைய மாதத்துல இருக்கிறோம். இன்னும் அந்த ஜாஹிலியா கால பழக்கம் இருக்குது. சஃபரினுடைய மாதமா, இந்த மாதத்துல அந்த பேரை சொல்லலாட்டியும் அந்த மாதத்துக்குள்ள நுழைஞ்சா ஒரு எண்ணம் இல்லாம மாஷா அல்லாஹ், சிலர்களை தவிர அல்லாஹ் பாதுகாத்தவங்க, தெளிவா வாழ்றவங்க அதிகமானவர்கள் அந்த பழக்கம் இருக்குது. ஜாஹிலியா கால பழக்கம் என்ன, சஃபரினுடைய மாதமா, இந்த மாதத்துல எதுவும் செஞ்சிடக்கூடாது, அந்த மாதத்துல தான் இருக்கிறோம், சஃபரினுடைய மாதம். கண்ணியமானவர்களை, இஸ்லாம் தடை விதிக்கல்ல, எந்த ஒன்றும் இல்லை என்று சொல்லல, இதுல எந்த ஒன்றும் பயங்கரம் இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லல. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான யுத்தங்கள் வெற்றி பெற்றது இந்த மாதத்துல. ஹைபரினுடைய யுத்தம் வெற்றி பெற்றது இந்த மாதத்துல. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் மிக ஆறுதலாக உடந்தையாக இஸ்லாத்துக்கு வழிவகுத்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது சஃபரினுடைய மாதம். அடுக்கிக் கொண்டே போகலாம், அது தலையங்கம் கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே எது இஸ்லாம் சொல்லுதோ இதை நம்புறதுதான் ஒரு முஃமினுடைய, முஸ்லிமினுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, எனவே கண்ணூர் என்பது ஒரு பயங்கரமான ஒரு நோய், பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களில் விளங்கப்படுத்தினார்கள் இந்த கண்ணீரினுடைய, இந்த கண்ணூரினுடைய பயங்கரம் எப்படி இருக்கும், இதனுடைய பயங்கரம், இதனுடைய தாக்கங்கள், இதனுடைய தாற்பயம் எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும். சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், இந்த கண்ணூர் என்பது ஹக்கானது, உண்மையானது. லவ் கான ஷைஉன் சாபிகல் கத்ரி, ஏதாவது ஒரு விடயம் அல்லாஹ்வினுடைய கதிரை முந்தும் என்று இருந்தால் லஸபகத்துல் ஐன். சுப்ஹானல்லாஹ், கண்ணூர் சம்பந்தமான வந்திருக்கக்கூடிய ரிவாயத்துகளை பார்த்தால் ஆச்சரியம். அல்லாஹ்வினுடைய கதிரை ஏதாவது ஒன்று முந்தும் ஆக இருந்தால் லஸபகத்துல் ஐன், சொன்னார்கள் கண்ணூர் முந்திவிடும், கண்ணூர் தாக்கத்தை உண்டாக்கும். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, அந்த அளவுக்கு கண்ணூர் என்பது பயங்கரமான ஒரு விடயம். இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்கள், அல் ஐனு துத்கிலு ரஜுலல் கப்ர், அல் ஐனு துத்கிலு ரஜுலல் கப்ர்,
ஆரோக்கியமாக திரகாத்திரமாக நல்ல அழகா பாடி பில்டரா எங்கட பாஷையில சொல்றதா இருந்தா நல்ல பாடி பில்டரா வாட்ட சாட்டமா அழகா இருக்கிற மனிதனை கண்ணூர் என்பது கபராளியாக மாற்றிடும். கபராளியாக மாற்றிடும். பின்னால் இன்ஷா அல்லாஹ் சம்பவங்கள் வரும். சொன்னார்கள், நல்ல அழகா பயணிக்கிற ஒட்டகத்தை சக்திக்குள்ளால கொண்டு வந்து சேர்த்து கண்ணூர். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, பயங்கரமான ஒரு விடயம், ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரி. அல்லாஹ்வினுடைய கலா கதிருக்கு பின்னால் என்னுடைய உம்மத்தில் அதிகமானவர்கள் மரணிப்பார்கள் பில் ஐனி. அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன். என்ற உம்மத்தில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய கலா கதருக்கு பின்னால் மரணிப்பார்கள் பில் ஐனி, கண்ணூரால மௌத்தாகுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீஉல் கர்கத்துக்கு நுழையறாங்க, மக்பராவுக்கு நுழையறாங்க. நுழைந்து அந்த மக்பராவில் அடக்கம் செய்தவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏ மக்பரா வாசிகளே, கபராளிகளே, உங்களில் அதிகமானவர்கள் மரணித்திருக்கிறீர்கள் கண்ணூரின் மூலமாக. விளங்குதில்லை எங்களுக்கு? காய்ச்சல் தொடக்கம் பேரலைஸ் வரும் வரைக்கும் கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கும். சாதாரண காய்ச்சலில் இருந்து படுக்கையில் ஐசியூவில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் கண்ணூர் என்றா முட்டையில மட்டும்தான் கண்ணூர் படும், தின்ன போகல. அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. கண்ணூர் என்பது அது தனி வகை. அன்பிற்குரியவர்களே, எனவே கண்ணூர் என்பது பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சூனியம் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு பெரும் ஒரு கூட்டம் சூனியத்தை மறுக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சூனியம் என்பது இஸ்லாம் ஹதீஸ் தெளிவாக சொல்லிருக்கிறது, இருக்கக்கூடிய ஒன்று. இதை செய்பவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் இஸ்லாம் விளங்கப்படுத்திருக்கிறது. சூனியம் யாருக்கு செய்யப்பட்டது? எம்முயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். எப்படி செய்யப்பட்டது, எவ்வாறு செய்யப்பட்டது, எதிலிருந்து செய்யப்பட்டது, எந்த இடத்தில் சூனியத்தினுடைய வைக்கப்பட்டது என்ற விடயங்கள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் மாற்றத்தை கண்டார்கள். யுஹய்யிலு அம்ரஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லமையாக, ஆரோக்கியமாக, அழகாக விடயங்களை செய்யக்கூடியவர்கள். ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லமைக்கு மாற்றமாக ஏதாவது ஒன்று செய்ததை செய்யாதவர்களை போன்று உணர்வார்கள். செய்யாததை செய்தவர்களை போன்று, செய்ததை செய்யாததை போன்று தடுமாற்றத்துக்குரிய நிலைமையை சூனியம் உண்டாக்கியது. அல்லாஹ் பாதுகாத்தான். கனவில் அல்லாஹ் காட்டிக் கொடுத்தான். யாரு வைத்தது, எங்கே வைத்திருக்கிறான்? லபீத் இப்னு அஸம் என்று சொல்லக்கூடிய யகூதி சூனியம் செய்தான். எதில் செய்தான்? ஃபி மஷ்தின் வ முஷாத்தத்தின். தெளிவாக ரிவாயத் பதிவு செய்யப்படுகிறது. சீப்பினுடைய அந்த சீப்பில் இருக்கக்கூடிய முடி, அதனுடைய பற்கள் எடுத்து ஈச்சப்பழத்தினுடைய கீத்தில், அதனுடைய பாலில் சூனியம் செய்யப்பட்டது. ஃபி பிஇரி திர்வான் அல்லது தர்வான், அந்த கிணற்றினுடைய அடியில் வைக்கப்பட்டது. அல்லாஹ் காட்டினான், கனவில் காட்டினான், அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வினுடைய நபி 11 முடித்துகள் போடப்பட்டது. 11 முடித்துகளையும் அவிழ்க்கக்கூடிய 11 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கினான் 2 சூறாக்களில். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ்,
கஅன்னமா கரஅ ஆயத்தன் இன் ஹல்லத் உக்தா. ரிவாயத்தில் வந்திருக்கிறது, ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதும் பொழுது ஒவ்வொரு முடிச்சையும் அல்லாஹ் அவிழ்த்தான். அந்த முடித்துகள் அவிழ்க்கப்பட்டது, அவிழ்ந்தது. அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தான். சூனியத்தினுடைய தாற்பயம், தாக்கம், அதை பலவிதமாக பிரிப்பார்கள். சூனியம் என்பது ஒரு மனிதனை மாசக்கணக்கில் தாட்டும், வருடங்களுக்கு பின்னால் தாட்டும். சூனியத்தினுடைய தாற்பயத்தை பல கிதாபுகள்ல பலவிதமாக எழுதியிருக்கிறாங்க. எப்படி தாக்கும்? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை உண்டாக்குவதற்காக வேண்டி சூனியத்தை பயன்படுத்துவார்கள். சூனியத்தினுடைய தாக்கம் பல நாட்களுக்கு பின்னாலும் தாக்க முடியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த சூனியத்தையும் கண்ணூரையும் கொண்டு வரும் பொழுது சூனியம் பல நாட்களுக்கு பின்னால் தாற்பயத்தை, தாக்கத்தை உண்டாக்கும். ஆனால் கண்ணூர் என்பது பட்ட உடனே தாக்கத்தை உண்டாக்கும். மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு பயங்கரமான ஒரு விடயம். நபிமார்கள் கூட பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். குர்ஆனில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன்மார்களை பார்த்து சொன்னார்கள், وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من ابواب متفرقه. மிஸ்ரினுடைய வாயிலுக்குள்ளால மகன்மார்கள் நுழைய போறாங்க. இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, இந்த ஆயத்துக்கு கீழால மகன்மார்கள் அழகான உடம்புடையவர்கள், திடகாத்திரமுடையவர்கள், பார்த்தால் பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வையை இழுக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய அழகு இருக்கும். அல்லாஹ் வஹி அறிவித்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மகன்மார்களே, என் அன்பின் மகன்மார்களே, நீங்க ஒருவரும் ஒரு கதவின் மூலமாக நுழைந்திட வானம். நீங்க எல்லோரும் பிரிந்தவர்களாக பல கதவுகளின் பக்கம் மிஸ்ரினுடைய வாயிலில் நுழையுங்க. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், மனிதர்களினுடைய கண் என்பது ஆபத்தானது. அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அவர்களுடைய மகன்களுக்கு, ஹஜ்ரத் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணூரில் இருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தைகளை அழைத்தார்கள், துஆவை ஓதினார்கள். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. அல்லாஹ்வினுடைய பரிபூரணமான பெயரை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா, பயங்கரமான எல்லா விதமான அட்டூழியம் புரியக்கூடிய ஷயாத்தீன்களில் இருந்து பாதுகாவல். ஒமின் குல்லி ஐனில் லாம்மா, பழிக்கக்கூடிய கண்களில் இருந்து, அந்த கண்ணூர்களில் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இந்த துஆவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்களுக்கு ஓதி பாதுகாவல் தேடினார்கள். நபிமார்கள் பாதுகாவல் தேடின ஒரு விடயம்தான் கண்ணூர் என்பது. அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கண்ணூர் என்பது பயங்கரமான ஒரு அம்சம். இந்த கண்ணூர் எதால, எந்த முறையில் இந்த கண்ணூரினுடைய விடயம் உண்டாகும்? கண்ணூர் என்பது உலமாக்கள் பல விதங்களாக பிரித்திருந்தாலும் இந்த கண்ணூர் என்பது இரண்டு விதங்களில் உண்டாகும். முதலாவது கண்ணூரினுடைய தாக்கம் அல் ஹஸது வல் ஹக்து, பொறாமை, உள்ளத்துல வஞ்சகம், குரோதம், பொறாமையின் காரணமாக கண்ணூர் தாக்கம் உண்டாகும். மாஷா அல்லாஹ், 3 மாடி ஊடு கட்டிட்டாரா, அதை பார்த்து கொண்டு உள்ளம் மீகிதில்லை. எப்படிதான் இவன் கட்டினானோ இந்த மூணு தட்டு கூட, எங்காலதான் இவனுக்கு சொல்லி வந்துச்சோ, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கெட்டினாரு, யா அல்லாஹ் எனக்கு தேவையா, எனக்கும் அதே மாதிரி தந்துரு, கேட்கறதுல பிரச்சனை இல்லை. இன்றைக்கு மனது எப்படி கேட்குது, எப்படிதான் கெட்டினானோ இவன் இந்த ஊட என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அவருக்கு பாதுகாப்பு தேடக்கூடிய முறைகள் இருக்குது.
இது கண்ணூர். பொறாமையின் காரணமாக கண்ணூர் உண்டாகும். அன்பிற்குரியவர்களே, இதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள். எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ, எந்தெந்த முறையில் துன்புறுத்தல்களை ஏற்படுத்த முடியுமோ குறைஷியர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதுல ஒன்றுதான் சூனியம் செய்ய வைத்தார்கள். சூனியத்தில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாவல் தேடி வைத்தார். கண்ணியமானவர்களே, கடைசியில் எல்லா விதங்களையும் செய்து பார்த்த குறைஷியர்கள் தேடி பார்த்தார்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பது என்று தீர்மானித்தவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? அந்த மனிதனை பற்றி ரிவாயத்தில் எழுதுகிறார்கள். இமாம் கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃசீரில் எழுதுகிறார்கள், கான ரஜுலுன் மினல் அரப், அரபிகளில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் தெரியுமா? யம்குசு லா யஅகுலு யௌமைனி அவ் ஸலாஸ். அந்த மனிதன் என்ன செய்வான் என்றால் 2 நாள் 3 நாள் சாப்பிட மாட்டான். 2 நாள் 3 நாள் சாப்பிடாம பசியில அப்படியே உடம்புட அந்த தாக்கத்தை அப்படியே வைத்துக் கொண்டு அந்த மனிதன் ஒரு போர்வையால போத்தி கொண்டு இருப்பானா. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய விடயத்தை எழுதுறாங்க. 3 நாள் 2 நாள் பசியில் இருந்தவன் திடீரென்று அவனுடைய அந்த கபாவை, அவனுடைய அந்த போர்வையை தூக்கியவனாக வெளியில் வருகின்ற ஆடு அல்லது ஏதாவது ஒரு பிராணி இதை பார்த்து அவன் சொல்லுவானாம், லம் அரகல் யௌமி இப்லன் வலா கனமன் அஹ்ஸன மின் ஹாதிஹி. அவன் கண்ணை உயர்த்தியவனாக அந்த ஆடையோ ஒட்டகத்தையோ பார்த்து சொல்லுவானாம், இன்றைய நாளையில் இதை போன்று அழகான ஒட்டகத்தையோ ஆடையோ நான் பார்க்கவே இல்லை என்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவானாம். அந்த ஆடு அல்லது அந்த ஒட்டகம் ஒரு அடி கூட முன்வைக்க மாட்டாது. இவன் வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆடு அல்லது ஒட்டகம் அதே இடத்தில் படுத்துவிடும். நம்புவோமா? கண்ணியமானவர்களே, கண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாற்பயத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். கதிர்வீச்சுகள் சயின்டிபிக்கல் ரீதியான விஷயம். கண்ணியமானவர்களே, நாங்க கேள்விப்படுவோம், கண் பார்வையால சிலர்கள் பொதிந்து எரியக்கூடிய நெருப்பை அணைப்பார்கள். ஊதி வைத்த பலூனை கண் பார்வையை வைத்து உடைப்பார்கள். கண்ணினுடைய தாற்பயம், அந்த கண்ணினுடைய ஈர்ப்பை எல்லாம் வைத்திருக்கிறான். மேக்னெட்டிக் பவரை வைத்திருக்கிறான் கண்ணில. இது எங்கேயும் அல்ல, இஸ்லாம் நேரத்துடைய சொல்லிட்டு நாங்க இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை கண்ணுக்கு வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, எனவே குறைஷியர்கள் பார்த்தாங்க, ஆஹா, நாங்க எவ்வளவு வழிகளை கண்டுட்டோம், இவன் தான் ஆள். கூப்பிட்டாங்க, அரைச்சார்கள். அந்த மனிதனை அழைத்து சொன்னார்கள், ஒரு மனிதன் இருக்கிறார், அவரை உன்னுடைய கண்ணால் நீ பார்க்க வேண்டும், உன்னுடைய கண்ணினுடைய தாற்பயம் அந்த மனிதனுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்ல அவனும் வருகிறான். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, சாப்பிடாமல் இருக்கிறான். அவனுடைய போர்வையை போத்துகிறான். அவனுடைய போர்வையை திறந்து அந்த கண்ணின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முயல்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி வச்சிட்டான். அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ் விடுவானா? குர்ஆன் வஹி வருகிறது, வயகாதுல் லதீன கஃபரு ல யுஸ்லிகூனக பி அப்சாரிஹிம். நபியே நாயகமே, அந்த இறை மறுத்தவர்கள் நெருங்கி விட்டார்கள். ல யுஸ்லிகூனக பி அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளால உங்களை தாக்குவதற்கு அவர்கள் நெருங்கி விட்டார்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் பாதுகாவலை இறக்கி வைத்தான்.
அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் சொல்லுகின்ற உண்மை, பொறாமையின் காரணமாக கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகும். நான் மேலோட்டமாக இருக்கிற விடயத்தை சொல்றேன். இதை உள்ளுக்கால எப்படியெல்லாம் உண்டாகும் என்றால் நேரம் போய்விடும். இரண்டாவது விடயம், கண்ணூர் தாக்கக்கூடிய இரண்டாவது அம்சம் அல் அஜா. முதலாவது பொறாமை, குரோதம், விரோதத்தால கண்ணூருடைய தாக்கம் உண்டாகும். இரண்டாவது அல் அஜா. கண்ணியமானவர்களே, குரோதம், விரோதம், பொறாமையால விலங்கிதான் கண்ணூருடைய தாக்கம் உண்டாகும். ஆனால் இரண்டாவது வரக்கூடிய பங்கு இருக்குதானே, அல் அஜா, ஆச்சரியத்தால உண்டாகிறது. இது ஆக பயங்கரம். இது விளங்குறது இல்லை. இந்த கண்ணூரினுடைய தாக்கம் விளங்குறதே இல்லை. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் நாங்க நினைப்போம் ஒருவர் இன்னொருவரை தான் தாக்க முடியும். ஒருவர் கண்ணால திண்டம் வேண்டுவோமே, பார்த்து ஏங்குறது, வாயால ஹா இப்படியா. கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, கண் புருவத்தை உயர்த்துறது, வாயால சத்தம் என்று போடுறது, கண்ணூரினுடைய தாற்பயம் உண்டாகும். மனதால வாயால தான் சொல்லணும் என்று இல்லை, சைக்கிணைகளாலும் கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகும். நாங்க நினைப்போம் பக்கத்து வீட்டார் அல்லது எங்கேயோ இருக்கிறவர் இவரால தான் உண்டாகுமா? இல்ல, அது ஒரு பக்கம் உண்டாகும். கண்ணூரினுடைய தாக்கம் பெத்த தாய் மகளுக்கு உண்டாகும், பெத்த தந்தை மகளுக்கு உண்டாகும், குடும்பத்தில் இருந்து தாக்கும். கிட்டத்துல நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். கண்ணியமானவர்களே, ஒரு மணமகள் திருமணத்தினுடைய வைபவத்தின் பொழுது அழகாக ஜோடிக்கப்பட்டு மணமகளாக ஸ்டேஜில் அவளை வைக்கப்பட்டிருக்குது. தாய் வந்து, ஏண்ட மகளா இது, இவ்வளவு அழகா இருக்கிறா என்று சொன்னது மட்டும்தான் அந்த மணமகளினுடைய இரண்டு கண்ணும் குருடாயிற்று. கண்ணியமானவர்களே, நடந்த சம்பவம். தாய், மகன், மகள், குடும்பம் தாக்கங்கள் உண்டாகும். அது ஒரு புறம். இன்னொன்று இருக்குது, ஏண்ட கண் எனக்கே பட வாய்ப்பு இருக்குது. எப்படி? ஏண்ட பேங்க் பேலன்ஸ பார்த்து ஏண்டையோ இது முடிஞ்சி போச்சு, ஏண்ட வாகனத்தை பார்த்து இப்படி பசுந்தா இருக்குது. முன்னுக்கால வார்த்தைகள் வரும். அது என்ன சொல்லணும், எப்படி பாதுகாவல் பெறணும், அதுவும் வரும். ஏண்ட உள்ளத்தால நான் எனக்கே ஏண்ட தாக்கம் உண்டாகும், எனக்கே படும். இவருக்கு கூடிய வெற்றி